எல்லாருக்கும் வணக்கம். பறையர் பேரவை மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு சிறுத்தை குட்டிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாமகவுடைய மா.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இல்ல, மா.க. ஸ்டாலின் என்பவர் மீது சில மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அதுல அவர் மயிரிழையில உயிர் தப்பிட்டாரு. ஆனா அவர் கூட வந்தவங்க பலத்த காயம் அடைஞ்சாங்கன்றது செய்தி நம்ம கேள்விப்பட்டோம். இதனால பாமகவினர் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதே மாதிரி யார் அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்களோ அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும், அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக புகார் கொடுக்கறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அப்போ பாமகவினருக்கு ஆதரவாக அல்லது அவர்களுக்கு துணையாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காரு. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவர் பாமகவினர் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவர் முன்கூட்டியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா 2-3 பைக்கில் 4 சிறுத்தை குட்டிங்க போயிருக்கிறாங்க. போகும்போது பார்த்துட்டு இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே, இவரா அப்படின்ட்டு போயிட்டு வெறித்தனமான தாக்குதல் அவர் மேலே நடத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் தொடர்ச்சியாக அந்த தாக்குதல் நடந்திருக்குது. செருப்பை கழட்டி ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க, வீசியிருக்கிறாங்க, பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி அவர் தலைமையில போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இத்தனையும் பாருங்க, அந்த இடத்துல போலீஸ் நின்று இருக்குது, இவங்க போய் அடிக்கிறாங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கூட இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு பாதுகாப்பா. ஆனால் பாருங்க, அவங்க இவங்களை அடிக்கிறதுக்கு வராங்க, போலீஸ் ஒரு ஓரமாக நின்றுட்டு வேடிக்கை பார்க்குது. அந்த அளவுக்கு பெருசாக தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கல. இந்த அளவுக்கு இருக்குது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு நிலை. திருப்பி வந்து அடிக்கிறாங்க, செருப்பை கழட்டி வீசுறாங்க, தாக்குறாங்க, சட்டையை பிடிச்சி கிழிக்கிறாங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஆனாலும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டத்தினால என்னதான் இருந்தாலுமே இத்தனையும் அவங்க சொல்லிட்டு அடிக்கிறாங்க. தோழர் திருமாவளவனை எங்கள் தலைவரை நீ விமர்சிக்கிறியா, எங்கள் தலைவரை பற்றி தப்பு தப்பாக பேசுறியா அப்படின்ட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திட்டிட்டு ஒரு 4 சிறுத்தை குட்டிங்க அவரை தொடர்ச்சியாக தாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் தன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த ஆளாகவே இருந்தாலும், என்னதான் தன்னுடைய தான் நேசிக்கக்கூடிய அந்த ஒரு இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த நபர்களாகவே இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்காக இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். அப்படி கோவப்பட்டு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருப்ப தாக்க முற்படும் போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் உண்மையான சிறுத்தையாகவே மாறுறாரு. எப்படின்னு கேட்குறீங்களா, அது வரைக்கும் 2 காலில் நடந்துட்டு இருந்தவர் தலை குப்புற விழுந்து 4 காலில் ஓட ஆரம்பித்து உண்மையான சிறுத்தையாகவே மாறிட்டார். அவர் திருப்பி தாக்க ஆரம்பித்த உடனே அந்த 4 சிறுத்தைகளும் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். இத்தனையும் பாருங்கள், அங்கே இருந்த போலீஸு ஒன்று அதை தடுத்து நிறுத்தணும், அல்லது ஓடினாங்கள் பாருங்கள் தாக்கிட்டு. இத்தனையும் இவர் பாட்டுக்கு செவனேன்ட்டு வந்த வேலையை பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கிறாரு. சும்மா அந்த ஆளை வலுக்கட்டாயமாக வந்து தாக்கினா அவங்களையாச்சும் கைது செஞ்சு உள்ளே போட நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஆனால் காவல்துறை நின்றுக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்குது. இந்த அளவுக்கு இருக்குது அண்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை. சரி, இப்போ எதுக்காக இந்த தாக்குதலை அவங்க நடத்திருப்பாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தோழர் திருமாவர்கள் பேசுகிற மாதிரியான அந்த தலித்தியம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு தமிழர்களுக்குள்ள, தமிழ் குடிகளுக்குள்ள பிளவு ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு அரசியலை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்யாமல், ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியை அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த கட்சியை வந்து சும்மா விமர்சிக்கிறது மட்டுமே அரசியலாக கொள்ளாமல், அவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் குடிகளுக்குள்ள இணக்கமாக இருக்கணும், தமிழ் குடிகளெல்லாம் ஒன்றா இருக்கணும், எந்த ஒரு நம்மளுக்குள்ள இந்த பிரிவினைவாதம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே சுயசாதி பற்று பிறசாதி நட்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவம், கிட்டத்தட்ட வந்து தமிழ் தேசிய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு அதன்படி செயல்படுகிறவர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் நடத்துகிற பல போராட்டங்களில், பல கூட்டங்களில் வந்து அவர் கலந்துக்கிட்டு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பார். குறிப்பாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய வைரலாச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி நண்பர்களிடையே அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த மாதிரி நிறைய கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுகிறாரு. வெறும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டுமே இல்லை, பாமக கூட்டங்களில் கலந்துக்கிட்டு அவர் தன்னுடைய உரையை ஆற்றிருக்கிறாரு. அப்படின்னும்போது எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் நமக்கு நண்பர்களாக இருக்கணும், எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவருடைய ஆதங்கம் என்னவார்கள், இத்தனையும் அவர் வந்து விசிகாவை வெறுக்கக்கூடிய நபரா அல்லது தோழர் திருமா அவர்களை வெறுக்கக்கூடிய நபரா அப்படின்னா கிடையாது. இன்னுமே வந்து எங்கண்ணன் அப்படின்ட்டு தான் தோழர் திருமா அவர்கள் பேசும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. இப்படி போயிட்டு அந்த திராவிட கூட்டத்துக்குள்ள அந்த திமுக ஊப்பிங்கிற மாதிரியே ஒரு கொத்தடிமையை மாறி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது மட்டுமே முழு நேர வேலையை வச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தின் பேரில் தான் அப்பப்போ அவர் தோழர் திருமா அவர்கள் மீது விமர்சனத்தை எடுத்து வைப்பார். வெறும் விமர்சனத்தை எடுத்து வச்சிருந்தா கூட சிறுத்தைக்கு இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தோழர் திருமா அவர்களுடைய வீக்னஸுகளை அப்பப்போ கொஞ்சம் போட்டு உடச்சிட்டாப்ல. உங்களுக்கு தெரியாது,
பேரு தான் சிறுத்தை அப்படின்ட்டு மீசை முறுக்கி விட்டு தெரிவாப்புல, அன்னுக்கு வந்தா கூட நைட்ல தனியா போக மாட்டாப்புல. அப்படிப்பட்ட ஒரு வீரமான சிறுத்தை தான் தோழர் திருமாவர்கள் என்பது போன்ற சில ரகசியங்களையும், அதே போல ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு தடவை நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தோம், தோழர் திருமா இருந்தார். பின்னாடி பார்த்தா திடீர்னு பாமக கொடி கட்டின வண்டி ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. உடனே ஒரு பதட்டமாயிட்டாப்புல, பயந்துட்டாப்புல. ஏதோ நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வராங்க, ஏதோ நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க, எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பிளான் பண்ணி அந்த ரூட்டெல்லாம் ஒரே நிமிஷத்தில் மண்டையில் கால்குலேட் பண்ணி, சரி இப்படியே நம்ம போகலாம், நம்ம பின்னாடியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த கலகலப்போன்னு ஒரு படமோ ஏதோ ஒரு படம், அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்படியே வருவாங்க, திடீர்னு நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டா அவங்க ரூட்டு கன்ஃபியூஸ் ஆகி வேற எங்கேயாவது போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாப்புல. ஆனால் பாவம் அவங்களே வேற ஏதோ வேலைக்காக வந்திருக்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் ஏதோ இவங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பதட்டமாயிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு என்பது போன்ற சில அரிய வகை தகவல்களையும், அதே போல் ஒரு சில பல விஷயங்களுக்காக தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஊசி போட்டுக் கொள்கிறார் தோழர் திருமா என்பது போன்ற சில தகவல்களையும் சொன்னதுனால தோழர் திருமா அவர்களுக்கு ஒரே எம்பாரஸ்மெண்ட்டாக போச்சு. என்னடா இது, நம்மளை கேவலமாக திட்டினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நம்முடைய அந்தரங்கத்தெல்லாம் எடுத்து உடைக்கிறானே அப்படிங்கிற மாதிரியான சில எம்பாரஸ்மெண்ட்டுகளை தோழர் சந்தித்ததுனால அதை பார்த்த சிறுத்தைகளுக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே. அதற்காக ஒரு பழிவாங்கும் செயலாகத்தான் இந்த மாதிரியான அவரை பார்க்கும் போதெல்லாம் விடக்கூடாதரா இவனை விடக்கூடாதரா அப்படின்ற மாதிரி பாஞ்சு தாக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அவர் திருப்பி தாக்க ஆரம்பித்த உடனே திருமாவர்களுடைய ட்ரைனிங் அது, உடனே ஓடுறாங்க பாருங்க, ஓட்டம் கீழே உளுந்து புரண்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. அந்த அளவு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காப்புல திருமாவர்கள். இப்படியாக ஒரு சம்பவத்தை நிகழ்த்திருக்கிறாங்க சிறுத்தைகள். அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எழு, திருப்பி அடி. ஆமா, திருப்பி அடி. யார? வேற யார? நம்மால தான் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சு விட்டாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை. என்ன ஒன்று, அடிச்சு விட்டு கம்பி மாதிரி அங்கேயே நின்றுந்தாங்கன்னா பரவாயில்ல, பார்த்தா 4 கால் பாய்ச்சலில் சிறுத்தைகள் ஓடிடுச்சிங்க. திருமாவர்களுடைய அந்த குணம் அப்படியே சிறுத்தை குட்டிகளுக்கு கடத்தப்படுதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிறுத்தை குட்டிகள். என்ன அப்படின்னா, கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு, அடிப்படை புரிதல், அது எதுவுமே இல்லாமல் யார் உங்களுக்காக பேசுகிறாங்களோ, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா திருமாவர்களை விட ஒரு படி அதிகமாகவே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் சார்ந்த அந்த பறையர் சமூகத்திற்காக பேசக்கூடிய ஒரு நபர். அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சில நெருக்கடிகளுக்காக, ஒடுக்கப்படுதல், இந்த விஷயத்துக்காக பேசக்கூடிய நபர். இத்தனையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியில் எத்தனையோ இந்த மாதிரி அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள். திருமாவர்கள் வாயையும் மூடிக்கிட்டு எதுக்குமே கருத்து சொல்லாமல் அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கிறாரு திமுக கூட்டணியில். குறைஞ்சபட்சம் இவர் தான் பம்மிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மக்களுக்காக நம்மள ஒருத்தன் இப்படி குரல் கொடுக்குறானே, நம்ம மக்களுக்காக நம்மள ஒருத்தன் பேசுகிறானே அப்படிங்கிற அதுக்காக சந்தோஷப்பட்டுருக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஒரு உணர்வாவது இருக்கணும். எதுவுமே கிடையாது, கண்மூடித்தனமா அது எப்படி நீ எங்கள் தலைவரை திட்டலாம், நீ எங்களுக்காகவே பேசினாலும் பரவாயில்ல, நீ எங்களுக்கு சார்பாகவே பேசினாலும் பரவாயில்ல, எங்கள் தலைவரை எப்படி நீ திட்டலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிகராக இருக்கிறாங்க சிறுத்தை குட்டிகள். இதுதான் தோழருடைய வளர்பாட்டுங்குது. தனக்காக, தன் சமூகத்துக்காக போராடுகிற பேசுகிற ஒருத்தன் மேலேயே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கான ஒரு பக்குவத்தை தான் சிறுத்தை குட்டிகளுக்கு தோழர் திருமாவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது இதன் மூலமாக விளங்குது. ஒன்றும் இல்லை, இவ்வளோ வீரத்தை நீங்கள் காட்டுறீங்களே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. திமுக பெண் கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊழியரை அந்த பெண் கவுன்சிலர் காலில் விழ வச்சு, அந்த காலில் விழுந்ததுக்கப்புறம் அந்த பையன் எந்திரிச்சு கையை கூப்பிட்டு கெஞ்சுறான், கதறான். அது என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. இப்படி ஒரு சம்பவம் முகம் சுழிக்க வைக்கிற, மனதை காயப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற, உங்களுக்காக போராடுற ஏர்போர்ட் மூர்த்தி மேலே போய் நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க. திமுக கவுன்சிலர் பண்ணு பார்க்கலாம், முடிஞ்சா பண்ணுறா பார்க்கலாம். முடியாது இல்லையா? இந்த அளவுக்கு தான் நம்ம லட்சணம், இந்த அளவுக்கு தான் நம்மளோட என்ன பண்ணி தொலைகிறது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தலைவர், உங்கள் தலைவர் தோழர் திருமாவர்கள் என்ன பண்ணார்? ஒரு கண்டன அறிக்கை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு கோபமா, ஒரு உக்கிரமா, எப்படி இப்படி இது சகிச்சிக்கவே முடியாது, திமுகவுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள். ஏன்னா பண்ண வச்சது திமுக கவுன்சிலர். அப்போ நேரடியாக நீ குற்றம் சாட்ட வேண்டியது அல்லது கை காட்ட வேண்டியது யாரு? திமுக மேலே. ஆனால் நம்ம தோழர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். பூனை மாதிரி மியாவுன்னு கத்திட்டு இருந்தார் ப்ரெஸ் மீட்டில் வந்துக்கிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் வருந்தத்தக்கது, மனதிற்கு கஷ்டத்தை குடிக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த வருத்தம் அடைஞ்சார். எதுக்காக வருத்தம் அடைஞ்சாருன்னு நீங்கள் கேட்கணும். இப்படி நடந்துச்சு,
பட்டியல் சமூக மக்கள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அல்லது இப்படி ஒரு தாழ்வாக நடத்தப்படுகிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக வருத்தப்பட்டாரா அப்படின்னா இல்லை. சரி, சமூகத்தில் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது, இதுக்கு இன்னும் முடிவாக வராமே இருக்குது அப்படின்றதுக்காக வருத்தப்பட்டாரா? இல்லை. எதுக்காக வருந்தரன்னு சொன்னாரு? இவர்கள் திமுகவுக்கு கெட்ட பெயர் வாங்குவதற்கென்று ஏற்படுத்தி கொடுப்பதற்கென்று இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. வெக்கமா இல்லையான்றது கேட்கறத விட மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையாப்பா? பண்ணது திமுக காரன். ஆனா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறவங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்காக இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பேசிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அந்த தலைவரை ஒருத்தங்க விமர்சிக்கிறாங்க. ஏயா இப்படி போய் கொத்தடிமையா காலில் உளுந்து கிடக்காதையா, கொஞ்சமாவது சுயமரியாதையோட ரோசத்தோட கொஞ்சம் வாயை திறந்து பேசியா அப்படின்ட்டு விமர்சிக்கிற, அதுவும் ஆதங்கத்தில் உங்களில் ஒருவனாக இருந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம் வருது, நீங்க தாக்க போறீங்க, கடிக்க போறீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு இம்மெச்சூர்டான பக்குவமற்ற ஒரு என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் திருமாவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. அது மட்டும் இல்லை, காவல்துறை அங்கே நிற்கிறாங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட போலீஸ் அங்கேயே நின்றுருக்குது. அதையும் மீறி கூட தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு குரூப்புக்கு தைரியம் வருது அப்படின்னா தமிழக காவல்துறையோட லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. மக்கள் தான் இதையெல்லாம் பார்க்கணும். பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கங்க. தேர்தல் வர வரைக்கும் இதெல்லாத்தையும் பார்த்து மைண்டில் ஏற்றிக்கங்க. ஆமாம், இதெல்லாம் அப்போ தான் தேர்தலில் வெளிப்படும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.